பாவம்டா ஏசப்பா, அவரை விட்டுருங்கடா, பாவம்டா அவரு. மூட நம்பிக்கை முட்டா மூதேவிகளா, ஏசப்பாவே மன்னிக்க மாட்டாரா அவங்கள? பாவம்டா. ரத்தானம் பண்ணா கண்டானம் பண்ணா நரகத்துக்கு போவாங்களா? சரி பண்ணலைன்னா 3ஆம் நாள் ஏசப்பா மாதிரி உயிர்த்துல இருந்து வந்துருவாரா? என்னடா அக்க போறா இருக்கு. தமிழை பற்றி கன்னியாகுமரி மாவட்டம் நாவூரில் பக்கத்துல பிள்ளை தோப்புங்கிற பகுதிங்க. அந்த பகுதியில் ஜெகனுங்கிறவர் இருக்காரு, கிறிஸ்தவர், நல்ல கிறிஸ்தவ மதத்துல பற்றானவர். ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சுக்கு போகாம இருக்க மாட்டாரு. அதுல என்னன்னா சம்பளம் வாங்கினானே 10ல் ஒருவங்க தசம பாகத்தை கொடுத்துட்டு இங்க பாரு மதமாற்றத்துக்கு செய்வான், மதமாற்றத்துக்கு இந்த பணம் பயன்படட்டும், இது பண்ணட்டும், கிறிஸ்தவர்களுக்கு உதவியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல 10ல் ஒருவங்க கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அவரோட மனைவி வேறு மேரி சுபா ரேவிதா. அவங்களுக்கு புற்றுநோய்ங்க. பாவம் கொஞ்சம் வயசு புற்றுநோய் வந்துச்சு, இதாயிடுச்சு, இறக்க போறாங்க, இறந்துடுறாங்க. என்னைக்கு புதன்கிழமை நைட்டு இறந்துடுறாங்க. அவங்க குடும்பம் முடிவு எடுக்குது, ஏசப்பா தன்னோட ரத்தத்தையே கொடுத்தாரு, நம்ம அதே மாதிரி நம்ம பிள்ளை நம்ம சம்சாரத்தோட உடல் புற்றுநோயா பாதிக்கப்பட்டிருந்தாலும் கண்ணு நல்லா தான் இருக்கு, கண்ணை தானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தானம் பண்ணிட்டாங்க. தானம் பண்ணது ஏசப்பா சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி தானம் பண்ணிட்டாரு. தானம் பண்ணிட்டு பெருமிதத்தோட நம்ம மனைவி உயிரோட இல்லாட்டியும் அடுத்தவங்க கண்ணு மூலமா எல்லாத்தையும் உலகத்தை பார்க்க போறாங்கப்பா அப்படிங்கிற சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்துட்டு உடலை புதைக்கிறதுக்காக அந்த பிள்ளை தோப்பு கல்லறை தோட்டம், கிறிஸ்துவர்களுக்கு சொந்தமான கல்லறை தோட்டத்துக்கு வந்திருக்காரு. உள்ள உடலை பாதி குறுக்க படுத்துட்டாப்ல. இங்க நீ கிறிஸ்துவத்தை மீறிட்ட, இது பண்ணிட்ட, அதனால சம்சாரத்தை புதைக்க விட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிர்ச்சி, என்னடா நம்ம என்னடா கிறிஸ்துவத்தை மீறினா, எதுவும் செத்தவனே ஜபமாலை போடலையா, எதுவும் கிறிஸ்துவ முறைப்படி இது பண்ணலையா, நம்ம கரெக்டா தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லி கெஞ்சிடாப்ல. அப்ப சொல்றேன், உன் சம்சாரம் யாரை கேட்டு கந்தானம் பண்ணுச்சு, கிறிஸ்துவத்துல அதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ண விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. கேட்டதுக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்கன்னா, போலீஸ்ட போய் சொல்லியிருக்காங்க. போலீஸ்டே எல்லாத்தையும் பக்கத்து ஊர் கூட பிரச்சனை, இவர் அந்த சர்ச்சை சேர்ந்தவர், இந்த சர்ச்சை சேர்ந்தவர், அதனாலதான் பறிக்க விடலன்னு. ஏண்டா சாவுலியுமாடா ஜாதியை பார்ப்பீங்க, சாதி இல்லன்னு சொல்லிட்டு சண்டாளைங்களா நீங்க தாண்டா ஜாதியை வச்சு அலையறீங்க இப்படி அப்படி சொல்லி ஊத்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன சென்னே தெரியல. போலீஸ் ஸ்டேஷன் ஓடி இருக்காரு ஜெகனு. போட்டு வரட்டிட்டானா, கேவலமா உனக்குலாம் தேவையில்லாத ஓடி போயிரு, பாதிரியார் சொல்றத கேளு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆயர் வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த ஏரியாவோட பங்குத்த அந்த டானுட்ட, அந்த டானு தான் படத்துலலாம் கட்டுவாங்களா எவ்வளவு பாதிரி ஏரியா எவ்வளவு நல்ல ஒரு எனக்கா சர்ச்சில் வச்சு பஞ்சாயத்து இருப்பாப்ல. இவர் முடியாண்ட, நீ கண்டனை யாரை கட்டு பண்ண, ஓடி போயிரு, கண்ணு முள்ளையா நிக்காத, பணத்தையும் தூக்கிட்டு போயிரு அப்படின்னு மாட்டிட்டாப்ல. இவங்களுக்கு வர வழி தெரியல. உடனே நாகர்கோவில் கலெக்டர் ஆபீஸ் போயிட்டாரு. கலெக்டர் ஆபீஸ்ல ஆட்சியரே அப்படித்தானே இருப்பாருங்க. ஆட்சியரே அங்க யாரா இருந்தாலும் கிறிஸ்துவர் சொல்றதையும் கேட்கணுங்கிறது எழுதப்படாத சட்டம் இருக்கு. அது அமைச்சர் மனோ தங்கராஜோட வாய்மொழி உத்தரவு இருக்கு. இப்படி இருக்க பட்சத்துல மீறுவாரா கலெக்டர், அவர் என்னை ஆள விட்டுருங்கப்பா, உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே பயந்து அலறி கெஞ்சிருக்காங்க. பக்கத்து ஊருக்கு போறாங்க, ஒரு சர்ச்சில் போய் புதைக்கலாம்னு அடிச்சு வரட்டுறாங்க. இன்னொரு ஊர்ல போய் சர்ச்சு இது கலர் தோட்டத்தில் புதைக்கலாமா அங்கேயே அடிச்சு வரட்டுறாங்க. ஆனா ஜெகனானே பக்கத்துல யாராவது இந்து முன்னணிக்காரங்க RSS காரங்கிட்ட கேட்டு ஏதாவது சுடுகாட்டை ரெடி பண்ணி கொடுக்குன்னா அவங்க ரெடி பண்ணி வைப்பாங்க. அதை விட்டு போட்டு நீ இப்படி அலைஞ்சிருக்க, அப்படியே போய் உங்க வீட்டுலயே இவங்க இடது சொந்தமான இடத்துல புதைச்சிட்டாங்க. என் புதைச்சாலும் இவங்க கிறிஸ்துவத்துல ஊறி போன வரா ஜெகனே. ஐயோ கிறிஸ்துவ முறைப்படி புதைக்கல, எப்படி நம்மளை வரட்டி இது பண்ணிட்டானே, நம்மகிட்ட தசம பாங்க 10ல் ஒருவங்க மாசம் கரெக்டா வாங்கினானே, ஞாயிற்றுக்கிழமை எக்ஸ்ட்ரா பீஸ் வர வாங்கினானே, இவங்களை வச்சு நம்ம இறுதி சடங்கு நடத்தணுமேங்கிற வைராக்கியத்துல உயர் நீதிமன்றத்தில் போயிட்டாப்ல. மதுரை உயர் நீதிமன்றம் அந்த ஆயர் கலெக்டரு இவர் SP எல்லாத்தையும் வெளுத்து வாங்கிருச்சு. ஒழுங்கா அந்த சர்ச்சிலேயே அந்த கல்லறை தோட்டத்திலே புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா, வென்றுகளா அப்படின்னு சொன்னவனே போலீஸ் பாதுகாப்போட பயணமா போய் இது பண்ணியிருக்காருங்க, புதைச்சிருக்காருங்க. ஏன்னா மறுபடியும் இவடதே வரணுமானே, ஏதாவது சேவா பாடத்தை தொடர் பண்ணிருக்கலாம், இந்து முன்னணியை தொடர் பண்ணிருக்கலாம், நல்லபடியா சிவவாத்தியத்தோட எல்லாம் முடிச்சு விட்டுருப்பாங்க. சரி விடுனே நேரம் அப்படி. ஆனா இதை கவனிச்சு பாருங்க, இங்க மட்டும் இல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு ஊர்லயும் இங்க ஜாதி அடிப்படையில, நோய் அடிப்படையில, உதவி செய்யற அடிப்படையில, தசம பாங்க கட்டுறானா கட்டளையாங்கிற அடிப்படையில அடிச்சு வரட்டுறாங்க. அடிச்சு ஏன் ஏரியால கல்லறை தோட்டத்தில் புதைக்காத, ஏரியா கல்லறை தோட்டத்தில் புதைக்காதன்னு சொல்லி இது பண்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனாவில் ஆவடியில ஒரு டாக்டர் இறந்து வர்றாரு. அவர் பேர் என்னன்னா டாக்டர் சைமன் கெர்குலஸ். அவர் இறந்து வர்றாரு. அவர் சம்சாரம் தூக்கிட்டு அலையுது. ஒரு இதுக்கு சுடுகாட்டுக்கு போறாங்க, அந்த கல்லறை தோட்டத்துக்கு
அங்கே அடி சொல்கிறாங்க கிறிஸ்துவர் இங்கே வந்து நோய் தொற்றுல இது பண்ணிட்டாரு, ஒரு நரகத்தின் பிடியில் வந்து இதாகிட்டாரு, அதனால் எங்கள் ஏரியாவில் புதைக்கூடாது, இவர் அந்த சிஎஸ்ஐ இவர் ஆர்சி அப்படி இப்படின்னு சொல்லி கடற்கரை இது மணல் மேடு அப்படி இப்படின்னு சொல்லி அடிச்சு வரட்டுறாங்க. அங்கேருந்து போகிற ஒவ்வொருவரா போய் கடைசியில் விளாங்கோடு ஒரு இந்துக்கள் சுடுகாட்டில் தான் புதைச்சாங்க. அது போலீஸ் வந்து அங்கேயும் போய் ஏற்பாடு வந்துச்சு, அப்படிதான் புதைச்சாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நிறையா சொல்லலாம். தேனி மாவட்டத்தில் ஒரு போலீஸ்காரரோட அப்பாவை வந்து சர்ச்சில் வந்து புதைக்க விட மாட்டேங்கிட்டாங்க. என்ன காரணம் கேட்டால் வேற ஜாதியில் உங்கள் குடும்பத்தில் கல்யாணம் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி. இதே நம்ம சொல்லியிருந்தோம்னு வச்சுங்க உரின்னு உரிச்சிருப்பாங்க, டிவியில் விவாத மாட்டெல்லாம் நடத்திருப்பாங்க. அவர் வந்து அந்த போலீஸ் பேர் அருளானந்தா, அவங்க அப்பா அவர் ஜான் பீட்டர், அவர் தான் இறந்து போறாரு. இவரோட தம்பி ஆரோனதே வேற ஜாதியில் கல்யாணம் முடிச்ச பையன். இதுக்காக புதைக்க விட மாட்டேன்னு லட்சம் பண்ணி இது பண்ணி பாடி அப்படியே போட்டு இது பண்ணிட்டாங்க. எஸ்பி கலெக்டர் எல்லாம் வந்து புதைக்க விட்டுருக்காங்க. ஏடா இவங்கதே நமக்கு வகுப்படுத்துறாங்க. ஒவ்வொரு காரணம் பாருங்க. வேற தசம பாங்க காசு தரலையா என் ஏரியாவில் புதைக்காத, வந்து அடுத்து வந்து வேற ஜாதியில் கல்யாணம் முடிச்சியா ஏரியாவில் புதைக்காத, வந்து டொனேஷன் கொடுக்குறியா ஏரியாவில் புதைக்காத, ரத்த தானம் பண்ண கண் தானம் பண்ண ஏரியாவில் புதைக்காதங்கிறாங்க. ஆனால் இந்து மதம் என்ன சொல்லுது தெரியுமா? உனக்கு ஆண்டவனா கொடுத்த உடல், ஆண்டவனா கொடுத்த பிறப்பு, நீ இறக்குறப்ப ஏதாவது உதவி செஞ்சுட்டு போ, எதையும் கொண்டு போகப்படுறதில்ல, உதவி செய்ய அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்து மதமும் சொல்லி கொடுக்குது, ஆர்எஸ்எஸ் சொல்லி கொடுக்குது. இதுக்காக அமைப்பை வச்சு நடத்துறாங்க. ஆர்எஸ்எஸ்ல இந்த இறந்தவனையும் உடற்கூறு போஸ்ட்மார்டம் பண்றதுக்காகவே ஒரு இயக்கமே நடத்துறாங்க. தமிழகத்தை இப்ப சமீபத்துலங்க தேனி கம்பா வந்து பரத்குமார்ங்கிற பையன் இந்து இளைஞர் முன்னணி இந்து முன்னணி பையன் இறந்து போறாப்புல ஆக்சிடென்ட்ல அவரை உடலை தானம் பண்ணான். இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு. இப்பங்க சென்னை வெள்ளத்துல பாலாஜிங்கிற பையன் சேவை படுற ஆர்எஸ்எஸ் பொறுப்பாளர் நதான் வந்து வெள்ளத்துல நதான் சேவை பண்ணிக்கிட்டு இருக்காரு, சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாரு, மருந்தை கொடுக்குறாரு, இப்படி உதவி பண்ணிக்கிட்டே இருக்காரு. இரவு வீட்டுக்கு போறப்ப ஆக்சிடென்ட்ல இறந்து வராரு. அவரை வந்து அவரோட உடல் உறுப்புலாம் தானம் பண்ண தெரிஞ்சாங்க. இதைத்தான் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியில ஊக்குவிக்குது. ஆனா இவங்க இன்னும் மூட நம்பிக்கை பிடிச்சி தொங்கிக்கிட்டு நான் புதைக்க விட மாட்டேன், எரிக்க விட மாட்டேன்னு நொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த புரட்சி போராளிங்கிற எவனாவது செருப்பு கழட்டி அடிக்கணும் அவங்கள போறான். எவனாவது ஒருத்தவன் கேட்கிறானா வீரமணி எங்க போனாப்புல, சுந்தரவலி எங்க போனாங்க, கனிமொழி அக்கா எங்க போனாரு, ஸ்டாலின் ஐயா எங்க போனாரு, ஒருத்தனும் கேட்க மாட்டேன். கலெக்டர் கேட்கலாமுங்க. கலெக்டர்கிட்ட வந்து கெஞ்சி இருக்காப்புல ஜெகன், எப்பா என் பிள்ளைய என் சம்சாரத்தை பதைக்க விடுங்க, இப்பதான் வந்து மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சர் உடல் உறுப்பு தானம் பண்ண சிறப்பு மரியாதைலாம் சொன்னாங்க. அப்புறம் இவங்க வந்து கண்டனம் பண்ணியிருக்காங்களா, அது சிறப்பு மரியாதை பண்ணணும்ல. அப்படி மரியாதை செய்யப்பட்டு உடல் உறுப்பு தானம் செய்ய வேண்டியவங்கள தெருவா அலைய விட்டுருக்கீங்களா? அன்னைக்கெல்லாம் நாசமா போவீங்க, வழங்காம போவீங்க. இதெல்லாம் ஒழியணும்னா தயவுசெய்து தாய் மதம் திரும்பிடுங்க, தமிழர் பண்பாட்டுக்கு வந்துடுங்க. தமிழை போற்றி.